எப்படி பார்த்தாலும் இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் பாருங்க, 2 மாசத்துக்குள்ள பாருங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும். முதல் பலனே சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை கிடைக்கலாம். இன்னைக்கு திருப்பி கேளுங்க. மார்ச் மாசம் 1ஆம் தேதிக்குள்ள வேலை கிடைக்கணும், இல்ல அதை தாண்டி கிடைக்கும் பாருங்க. சூப்பர் வேலையா, பயங்கரமா உழைக்கக்கூடிய குணம் துளாராசியை பொறுத்தவரை செம்மையா இருக்கும். 24 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் உழைக்க ரெடி துளாராசிக்காரங்க. எனக்கு வருமான முடக்கம் இருந்துச்சு, எனக்கு சளி தொந்தரவு இருந்துச்சு, எனக்கு வயிறு சார்ந்த தொந்தரவு இருந்துச்சு, உடம்புல கட்டி கொப்பளம் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சு, வண்டி வாங்கினது வீண் செலவு இருந்துச்சு. எப்படி வண்டி வாங்கினதுலயும் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து இடத்துல பூமியில ஒரு கலகம் இருந்துச்சு. ஏன் வண்டிக்கு இவ்வளவு செலவு பண்ண எனக்கே தெரியல. பெருங்கொண்ட செலவை கடுமையா வச்சு பிடிச்சு இப்படிதான் சொல்லுவாங்க நிறைய பேர். நகை பணம் பொருள் சேமிப்பு ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றது இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ள அந்த கால சர்ப்ப யோகமான கிரக பயிற்சி கொடுத்துரும். இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதோ ஒரு வழக்குல நீங்க பெருசா ஜெயிக்க போறீங்க. உங்க மேல எந்த ஒரு கேஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி, இப்ப எடுத்து நடத்தி பாருங்க, உங்க பக்கம் தீர்ப்பு. ஏன்னா செவ்வாயும் உங்களுக்கு சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாரு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருடைய சிப்பம் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முக்கியமான பலன். ராகு கேதுவால் நடக்கக்கூடிய மாயாஜால யோகம். எப்படி கால சர்ப்ப யோகம் என்ன மாதிரி பலனை கொடுக்க போறா? இது வந்து 6 மாசத்துக்கு இந்த பலன் பயங்கரமா வேலை செய்யும். அம்மன் அருள் டிவியை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் நிறைய பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த யோகம் வருஷத்துல 6 மாசம் மட்டும்தான் வரும். இது பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த யோகம் வருது. நல்லா பாருங்க, கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருந்தா கால சர்ப்ப யோகம், ராகுக்குள் எல்லா கிரகம் அடங்கி இருந்தா கால சர்ப்ப யோகம், கால சர்ப்ப தோஷம். உங்க ஜாதகத்துல அது யோகமா தோஷமா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருக்கா, ராகுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருக்கா? ஏன்னா இந்த 6 மாசத்துல இந்த எல்லா கிரகத்தை வச்சு நம்ம மேட்ச் பண்றோம். எப்படி 9 நவகிரகத்தை மேட்ச் பண்ணி உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த கால சர்ப்ப யோகமான பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது. ஒரு மனிதனுக்கு ராகு தான் பெரிய லெவலில் கொண்டு போயிடுவார். எப்படி இந்த ராகு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் பெரிய அளவு கொடுப்பாரு. கேது போன அப்படி கிடையாது. பயங்கரம் ஒரு துன்பத்தை கொடுத்து இன்பத்தை கொடுப்பார். கேது போல் கொடுக்க முடியாது, கேது போல் கெடுக்க முடியாது. ஆனா கேது கொடுக்க யாரும் தடுக்க முடியாது. அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி இந்த துலாம் ராசி. எப்படி கால சக்கரத்தின் 7வது ராசி. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க பாருங்க துளாராசிக்காரங்க. எடுத்து பாத்துங்க. எப்படி பயங்கரமா ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், பயங்கரமான திறமையான குணம், டேலண்டானவனும் அறிவான குணம் இந்த துளாராசியை பொறுத்தவரை செம்மையா இருக்கும். நல்ல உழைப்பாளிகள் துளாராசி எடுத்துக்கிட்டா இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாதுங்க. பயங்கரமா உழைக்கக்கூடிய குணம் துளாராசியை பொறுத்தவரை செம்மையா இருக்கும். 24 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் உழைக்க ரெடி துளாராசிக்கிறாங்க. ஏன்னா இங்க சனி உச்சம், மக்களுடைய தொடர்புலையும் பயங்கரமான திறமையான குணமும் துளாராசிட்டு அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த கால சர்ப்ப யோகமான கிரக பயிற்சி இது வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் வருது. இந்த யோகமான பயிற்சி பார்த்துக்கோங்க. எப்படி ராகுக்குள்ள எல்லா கிரகம் இருந்தா தோஷம், கேதுக்குள்ள எல்லா கிரகம் இருந்தா யோகம். அப்ப உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க. உங்களுக்கு யோகமா தோஷமா? மெயினா தோஷத்தை நம்ம சொல்லவே கூடாது, யோகம்தான். எப்படி யோகம் இருக்கா இல்லையா? எப்படி ஒரு மனிதனுக்கு ராகு பெருசா ஆசையை காட்டி பெருசா டக்குன்னு கீழே தள்ளிவிடுவார். ராகு எடுத்து பாத்துங்க. ராகுதசை வந்து உங்களை கேட்டு பாருங்க. நீங்க துளாராசியில் பிறந்திருப்பீங்க, கண்டிப்பா ராகுதசை மீட் பண்ணிருப்பீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க கேட்டு பாருங்க. ஒரு சில பேருக்கு நல்ல யோகத்தை டாப்ல கொண்டு வைக்கும், ஒரு சில பேருக்கு டக்குன்னு சரிவை கொடுக்கும். கேட்டா சொல்லுவாங்க ஆமா ஆமாங்க. கேது அப்படி கிடையாது. ஒரு மனிதனை அப்படியே புரிய வைப்பாரு. எப்படியே புழிஞ்சு சாரா புழிஞ்சு கடைசியில இதுதான் லைஃப், இப்படித்தான் போகணும்னு சொல்லி ஞானத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அதான் ஞானக்காரகன்னு சொல்லி வச்சாங்க கேத. ராக போகக்காரகர், ஆசையை தூண்டி 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 பெருசா வச்சு விடுவாரு. கேது அப்படி கிடையாது. அப்படியே எதுவுமே வேணாம், இருக்கிறது போதும்பா அப்படிங்கிற தன்மையை கொடுத்து நல்லது செய்வார். இதாங்க கேது. இப்ப நம்ம கால சர்ப்ப யோகமான பேச்சு இந்த கேதுவுடைய காலகட்டத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா 6 மாசம் இருக்குது. அப்ப இது எல்லாருமே துளாராசியில் பிறந்தவங்க எல்லாருமே இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அம்மன் அருள் டிவில ஒரே நண்பர்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும்.
ஏன்னா அம்மன் ரொட்டியில எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததும் இந்த துளாராசிக்காரங்க, எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்ததும் துளாராசிக்காரங்க. அதனாலதான் இந்த வீடியோ ஒரு பொது பலனா பாருங்க, நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது. சில பேர் என்ன சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படிங்கிறீங்க. தசாபுத்தியை மூவ் பண்ணி அடிங்க, நம்ம என்ன கர்மால பிறந்திருக்கோம் இதை கண்டுபிடிங்க துளாராசி என்பர்களே. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கலாம். உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் உங்களுக்கு நல்லது கொடுக்க போகுது, இது நடக்க போது. எதோ சொல்லுவாங்க, நீங்க பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா, அதான் உயிர். நீங்க இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம் சொல்லுங்க? சித்திரை, சுவாதி, விசாகம். இப்ப 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. ஏன்னா லக்கணம் எல்லாரும் ஒரே இடத்துல பிறக்க முடியுமா? எல்லாரும் ஒரே நேரத்துல பிறந்துருவீங்களா? பிறக்க முடியாது. காலை மாலை இரவு இப்ப எல்லாரும் பிறந்திருப்போம். அந்த பிறப்பை வச்சுதான் உயிருங்கிறாங்க. எந்த நேரத்துல பிறந்தானோ தெரியலப்பா, நமக்கு யோகமா இருக்கு, இவன் எந்த நேரத்துல பிறந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்களே, இதுதான் ஜாதக விதிமுறை. நம்ம உடம்புல 9 கிரகங்கள், அது எந்த கிரகம் எந்த ஒளி நல்லா இருக்கு அதை பார்த்து ஆக்டிவேஷன் போட்டுக்கணும். ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி தான் இது விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப பாருங்க, உங்களுக்கு 11ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல ராகு, எல்லாமே நல்ல இடத்துல இருக்கா? அப்படியே பாருங்க, எல்லாமே கேது அப்படியே லாக் பண்ணி எல்லா கிரகத்தையும் உள்ள லாக் பண்ணிடுவாரு. அப்ப கேது உங்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்யணும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி சாரத்துல போறாரு. உங்க ராசி அதிபதியுடைய நட்சத்திர அதிபதி சாரத்துல போறாரு. அதாவது சுக்கிரனோட சாரத்துல போறாரு. உங்க ராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிரன் தானே. உங்க ராசி அதிபதி சாரத்துல போறாரு. அதனால உங்களுக்கு செம்மையா இருக்கும். சரியாந்திர நேரம். நல்லா பாருங்க, சுக்கிரன் உங்க ராசி அதிபதி சாரத்துல போனா இங்க நல்லது மட்டும்தான் செய்யணும், கெட்டதை செய்யக்கூடாது. நான் கெட்டது சொல்ல வரல, துளாராசி கெட்டதை சொல்லவே மாட்டேன். நல்லதை மட்டும் எடுத்து உள்ள வைங்க, கண்டிப்பா யோகம் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு துளாராசி பொறுத்தவரை, நான் இதுக்கு முன்னாடி விஷயத்த சொல்றேன், உங்களுடைய விதி ஜாதகத்துல யாருக்கெல்லாம் குரு பலம் இழந்தாரோ, குரு செவ்வாய் பலம் இருந்துச்சோ, பொருளாதார வருமானத்திலையும் வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்கா மட்டும் கேளுங்க, லிஸ்ட் அப்படியே எடுங்க. துளாராசி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமா ஆமாங்க, எனக்கு வருமானம் முடக்கம் இருந்துச்சு, எனக்கு சளி தொந்தரவு இருந்துச்சு, எனக்கு வயிறு சார்ந்த தொந்தரவு இருந்துச்சு, உடம்புல கட்டி கொப்பளம் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சு, வண்டி வாங்குறது வீண் செலவு இருந்துச்சு. எப்படி? வண்டி வாகனத்துலயும் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து இடத்துல பூமியில ஒரு கலகம் இருந்துச்சு. ஏன் வண்டிக்கு இவ்வளவு செலவு பண்ண எனக்கே தெரியல, பெருங்கொண்ட செலவை கடுமையா வச்சு பிடிச்சு இப்படிதான் சொல்லுவாங்க நிறைய பேர். கணவன் மனைவில ஒரு மனம் வந்துச்சு, மேல் படிப்பு பட்ட படிப்புல ஒரு தடங்கள் வந்துச்சு, நல்லா படிச்ச குழந்தை ஏன் படிக்கல, ஏன் எல்லாமே எனக்கு 7.5 சனியில எதுவுமே இல்லை, நல்லாவே இருக்கு, குரு ராசியை பார்க்க சொல்றாங்கன்னா நல்லது நடக்கல. இப்படிதான் நிறைய பேர் ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. கேட்டு பாருங்க. வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறது, கடன் பிரச்சனை பாக்குறது, எதிரி பிரச்சனை பாக்குறது, வழக்க பிரச்சனை பாக்குறது, குடும்பத்துல தடங்களை பார்த்து தடையை பார்க்கறது, எல்லாமே துளாராசியா இருக்கும் 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 இருக்கும். படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாரும் தடங்களை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? துளாராசிக்காரங்க. இப்ப ஏன் நல்லது நடக்க போகுது? எல்லா கிரகமே கேதுவோடைய சாரம், கேது சுக்கிரோட சாரத்தை பாரு. இப்ப உங்க ராசி அதிபதி எப்படி பார்த்தாலும் 6ஆம் இடத்தை தாண்டி எப்படி பார்த்தாலும் நீங்க கெட்ட இடத்துல நிக்கவே மாட்டார், நல்ல இடத்துல மட்டும்தான் நிப்பாரு. ஏன்னா உங்க ராசியை பார்க்க போறாரு. எப்படி பார்த்தாலும் இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் பாருங்க, 2 மாசத்துக்குள்ள பாருங்க, நிறைய நல்ல விஷயம் நடக்கும். முதல் பலனே சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை கிடைக்கலாம். இன்னைக்கு திருப்பி கேளுங்க, மார்ச் மாசம் 1ஆம் தேதிக்குள்ள வேலை கிடைக்கணும், இல்ல அதை தாண்டி கிடைக்கும் பாருங்க. சூப்பர் வேலையா, சூப்பர் வேலை. மார்ச்ல ஏப்ரலுக்குள்ள பாருங்க பயங்கரமா உங்க ராசியை சுக்கிரன் பார்த்துருவாருன்னா, அந்த 6 மாசத்துல கிரகத்தை வச்சுதான் சொல்றேன். திருமணம், வேலை, உத்தியோகம் இதுல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கலாம்னா இங்க திருப்பி கேளுங்க. உங்க விதிஜாதத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, கண்டிப்பா காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை உத்தியில வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க ப்ரமோஷன், மேல் அதிகாரிட்டதும் பயங்கரம் வெற்றி, ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் சுக்கிரன் உச்சமாக போறாரு. அதனால சொல்றேன், உச்சமாகும் போது கேது இங்க உச்சமான பலனா 11ஆம் இடத்தை லாப வருமானத்தை, காசு பணத்தை அள்ளி கொடுக்க பார்ப்பாரு, பாத்துக்குங்க. இது ஏதோ ஒரு பெரிய ஒரு பணம் இங்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அந்த பணத்தை திருப்பி வாங்க போறீங்க, இப்ப கிடைக்க போகுது. நகை, பணம், பொருள் சேமிப்பு, ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றது இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ள அந்த காலசர்ப்ப யோகமான கிரக பயிற்சி கொடுத்துரும். இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டி, வாகனம், வீடு வாங்க, சொத்து வாங்கினா கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும். கணவன் மனைக்குள்ள ஒரு பிரச்சனை சரியாகும். திருமண வகையில் நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பா உண்டு. தொழில சாதிக்க போறீங்க, படிப்புகள் நல்லா இருக்கும், பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும், எல்லாமே சேமிப்பாக்கூடிய நேரம் தேடி வருது. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை துளாராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு வெற்றி பாதை. கண்டிப்பா பாருங்க, கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். வண்டி, வாகனம், வீடு, பூமி வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும். ஏன்னா மெயினா சொல்றேன், இந்த நேரத்துல சொல்றேன், தொழில் புதுசா ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பா இந்த காலசர்ப்ப யோகம் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும். ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து கண்டிப்பா தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். பாத்துக்குங்க, ஏதோ ஒரு வழக்குல நீங்க பெருசா ஜெயிக்க போறீங்க. உங்க மேல எந்த ஒரு கேஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி, இப்ப எடுத்து நடத்தி பாருங்க, உங்க பக்கம் தீர்ப்பு.
ஏன்னா செவ்வாயும் உங்களுக்கு சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாரு. இப்ப மண், மனை, வீடு, சொத்து, வழக்கு, தடையில ஜெயிக்க போறீங்க. கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், இரும்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும், நெருப்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், நிறைய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கை லைஃப்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த யோகமான கிரக பயிற்சி ஜாதகத்தினால தசா புத்தி நடந்தால் உங்க வாழ்க்கையுடைய தரம் உயரும். இப்ப பயங்கரமான வெற்றி, லாட்ரி யோகம்னா அடிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் வரும். தந்தை தாய் உடம்பு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும். எந்த பேங்க்ல போய் நீங்க அரசாங்க பேங்க் சரி, கவர்மெண்ட் தனியார் பேங்க்ல எங்க மாதிரி லோன் கேட்டு பாருங்க, லோன் சேங்ஷன் ஆகும். நல்ல ஒரு மாற்றம் உண்டு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வருதுல, சித்திரை நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம், பயங்கரமான குணம் நிறைய இருக்கும் பாருங்க. சித்திரை நட்சத்திரம் வந்துட்டாவே எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாங்க, திறமை இருக்கும். இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாமே உங்களுக்கு மாற்றமா வரும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். சித்திரை நட்சத்திரம் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. காதல் திருமணம், குழந்தை பாக்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய செலவு ரொம்ப பார்த்துட்டீங்க. மனக்குழப்பம், தடுமாற்றம், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே தடங்களை பார்த்தது யாருன்னா சித்திரை நட்சத்திரம் நிறைய பார்த்தாங்க. ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிற குழப்பத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து சித்திரை நட்சத்திரம். இப்ப என்ன சொல்றதுன்னா, இப்போ கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல பயங்கரமா ஜெயிக்க போறீங்க. யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, இந்த கஷ்டமான ஹார்ட் ஒர்க் பார்க்குறவங்க, டிரைவர் வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினா மருத்துவத்துறையில சாதிக்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. சித்திரை நட்சத்திரம் பார்த்தா இப்ப எல்லாமே வெற்றி, அவருமே தோல்வி உங்களுக்கு வராது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் பிறந்தவங்க, வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற வெறி கொண்ட ஒரே நட்சத்திரம் சுவாதி மட்டும்தான். பிரம்மாண்டமா பெருசா வாழ்க்கையில சாதிப்பாங்க. இவங்களுடைய சிந்தனை பெருசா வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கும். இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க, நல்ல ஒரு மாற்றம் வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். சுவாதியில பிறந்துட்டாங்க. எப்படி சுவாதியில பிறந்தா நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. வேலையோ, உத்தியோகமோ, வருமானமோ, தொழிலோ நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த சுவாதியில பிறந்தா நல்ல ஒரு மாற்றம் வருதுங்க. எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு வராது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. எது வந்தாலும் தைரியமே இறங்கிடுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது சுவாதியில பிறந்தவங்க, இனிமே நல்ல ஒரு மாற்றம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விசாரணை பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு பிறகு தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். எது வந்தாலும் விசாரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா தைரியமா இருங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். பணம், பொருள், நகை, சேமி, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே அமையக்கூடிய யோகம் தேடி வருது. யாரு விசாகத்துல பிறந்தவங்க சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் வருது. இனிமே உங்களுக்கு இந்த கால சர்ப்ப யோகம் யோகத்தை மட்டும் தான் கொடுக்கும். ஏன்னா கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை எல்லாமே இருக்கு. இனிமே இருக்காது. எதா இருந்தாலும் தைரியமா இறங்கி உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும்.